வாங்க இன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் செல்வி. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் ஸ்பெஷல் ஜீரா. கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், சிம்பிளாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டேஸ்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பை கடைசி வரைக்கும் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் இந்த மாதிரி பெரிய சைஸ் கல்கண்டு கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கப்ல ஒரு கப் நெய் எடுத்துக்கோங்க. அதுல பாதி கப் மட்டும் சேர்த்து ஒரு கப் ரவையை சேர்த்து லோ ஃபிளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கப்லேயே 2 கப் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச கல்கண்டு ஏலக்காய் மிக்சர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கப் வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு சேர கரைஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த அளவுக்கு பதம் வரணும். பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடைசியில் எடுக்கும் போது கரண்டிலையும் ஒட்டக்கூடாது, நம்ம வைக்கிற இலையிலையும் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான், ஒரு டேஸ்டியான ஜீரா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.